வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கோபி ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம காலிஃப்ளவரில் இதில் போட்டுட்டு மூடி விட்டுடலாம். இதில் இருக்கிற பூச்சி, இப்போ நிறைய கெமிக்கல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ இந்த பூச்சி கெமிக்கல் எதுனா இருந்துச்சுன்னா இந்த எல்லாம் எடுத்துடும் சால்ட்டு. அதனால் அந்த சால்ட்டில் போட்டுட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. இதை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த சூட்லேயே அது இருக்கணும், அதிலே கொஞ்சம் வெந்துடக்கூடாது. நம்ம அது மூடிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது காலிஃப்ளவர் எடுத்து இந்த மீடியம் சைஸ் சாப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். கொதிக்கக்கூடாது, வெறும் சுடு தண்ணியில் போட்டுட்டு மூடிடணும். மூடிட்டு இதை ஸ்ட்ரெயின் பண்ணி இங்கே வச்சுருக்கிறேன். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் வேணும், கொரியாண்டர் பவுடர் ஒரு டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், இது மைதா ஒரு டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் வேணும், கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன், அரிசி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆயில், வாட்டர். இப்போ அந்த காலிஃப்ளவர் டிப் பண்ணால் ஒரு பேட்டர் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா, ஆல் பர்பஸ் ஃப்ளார், ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போது இந்த கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், தனியா ஒரு டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன் போதும், மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் ஒரு டேபிள் ஸ்பூன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய போட்டுட்டு அப்புறமேல எல்லாம் தண்ணி ஆகிடும். அந்த காலிஃப்ளவர் இதில் மிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ காலிஃப்ளவர் இதில் போடலாம். நல்லா கோட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இது எண்ணெய் சூடு பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ இதை மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவரை நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு சைடு ப்ரௌன் ஆகிடுச்சு, அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். இதில் நம்ம கலர் ரெட் கலர் ஆட் பண்ணாதனால இது ப்ரௌனாகவே இருக்குது. பட் டேஸ்ட் அது சேமாக தான் இருக்கும். இது ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். கோபி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video.